ஹாய் ஹலோ வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைக்கி ஒரு சூப்பரான விசேஷமான நாள், நிறைஞ்ச பௌர்ணமி, வரலட்சுமி நோன்பு, 3வது ஆடி வெள்ளி எல்லாம் கலந்து ஒரே நாளில் வந்துடுச்சுங்க நமக்கு. இன்றைக்கி காலையில் எழுந்து கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் பிரார்த்தனை, திருத்தணி போகணுன்னு சொல்லி இன்றைக்கி தான் முருகர் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கார் போல். அதனால் காலையில் எழுந்து நான் எல்லாம் பசங்களெல்லாம் கிளம்பியாச்சு. திருத்தணி முருகனை பார்க்கணும். அடுத்தது நம்ம பிளான் திருச்செந்தூர் முருகனை பார்க்கணுன்னு ஒரு பிளான். ஓகேங்களா? இன்றைக்கி ஃபுல்லாக திருத்தணி பிளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட சாமியை தரிசனம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம சேனலுக்குள்ளே வரவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. காலையில் பார்த்திங்களா எங்கள் வீட்டில் எப்படி இருக்க பாருங்கள் கிளைமேட்டு. நாங்கள் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா மழை தூறிக்கிட்டே இருந்தது. கிளைமேட்டு கொஞ்சம் வெயில் இல்லாமல் காலைல ஒரு 6:30 மணி போல் இது நல்லா பாருங்கள் எவ்வளோ ஒரு மரம் இருக்குது பாருங்கள். அந்த மரத்தில் தான் நான் லைவ் போடும் போதெல்லாம் கிளி எல்லா பறவையும் வருங்க. இது ஒரு சூப்பரான ஏரியான்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவலை தொடங்கியாச்சு. என் கூடயே இன்றைக்கி திருத்தணி முருகனை தரிசனம் பண்ணுங்கள். இந்த ஆசீர்வாதம் நம்ம ஃபேமிலி எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி முருகனை நான் கண்டிப்பாக மனசார வேண்டிக்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காலை டைமில் இந்த மாதிரி பூந்தமல்லிக்கு தான் போய் நாங்கள் பஸ் ஏறணும். பூந்தமல்லிக்கு வந்துட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா திருத்தணி பஸ் ஏறிட்டால் ரிட்டன் பசங்களாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இறங்கி சாப்பிட முடியாது. அதனால் பூந்தமல்லியிலே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லி நம்ம கையேந்தி பவனுக்கு வந்தாச்சு. கையேந்தி பவனுக்கு 3 இட்லி ஒரே ஒரு வடை கிடச்ச வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி சாப்பிட்டாச்சுங்க. நல்லா இருந்தது. நம்ம கையேந்தி பவன் சாதாரணமாக எடை போடக்கூடாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பைசா கேட்டது. நம்ம கையேந்தி பவன் அந்த கார சட்னி தான் ஹைலைட்டே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டாச்சுங்க. நம்ம பார்த்திங்கன்னா அப்புறம் திருத்தணி வந்துட்டு டயர்டாக இருக்குன்னு ஒரு ஜூஸை வாங்கி குடித்த கொடுமைக்கு பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு அந்த ஜூஸு ஒர்த்தபிளே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏதோ ஒன்று கடமைக்குன்னு அது சக்கரை தண்ணி மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதாங்க. அதை பற்றி இன்னும் விரிவாக்கும் போதெல்லாம் நான் விரும்பலை. நம்ம மலைக்கு மேலே போகிறதுக்கு 10 ரூபா டிக்கெட்டுங்க. அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு கீழே எடுத்துடணும். ஓகேங்களா? நானும் ஃபஸ்ட் டைம் திருத்தணி, இது அனுபவம் எனக்கு நிறைய அனுபவம். எதிர்பார்ப்பாத நிறைய பேரை பார்த்து சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். கீழே இருக்குங்க அது. இங்கேருந்து தான் ஒரு பஸ்ஸு வரும். இங்கே போகிற பஸ்ஸு ரிட்டன் வரும்போது அதே பஸ்ஸில் நம்ம வந்துடணும். அதுக்கு தான் நம்ம அப் அண்ட் டவுன் 10 ரூபா, போகிறதுக்கு வரத்துக்கு 20 ரூபா எடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் நமக்கு மலையிலேருந்து கீழே பஸ்ஸு வரும். இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போயிட்டாங்க. இந்த பஸ்ஸு தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பஸ்ஸுக்கு தான் நம்ம போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இடம் சூப்பராக இருக்குது. முன்னாடியே பிளான் பண்ணி வர்றவங்க நைட்டு தங்குறதுக்கு இந்த மாதிரி ஹோமெல்லாம் நிறையா இருக்குது தங்குறதுக்கு. நம்ம தங்கி சாமியை பார்க்கணும் அப்படிங்கிறவங்களாம் இங்கே தங்கி படிக்கட்டு ஏறியும் பார்க்கலாம், மலை சுற்றியும் பார்க்கலாம். ஒரு வழியாக மேலே நம்ம வந்துட்டோம். திருத்தணி முருகரை பார்க்குறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம், மன நிறைவு, அவ்வளோ ஒரு சூப்பரான தரிசனத்தை நான் உண்மையாகவே அப்படியே புல்ல அரிச்சிட்டு போயிட்டேங்க. இவ்வளோ கூட்டத்தில் எப்படிடா போய் இந்த காலை வச்சுட்டு நம்ம சாமியை கும்பிட போகிறோன்னு வருத்தத்தில் போனால் 5 நிமிஷத்தில் சாமியை பார்த்துட்டு வந்துட்டேங்க. எங்களுக்கெல்லாம் சிறப்பு தரிசனம் தான். பார்த்திங்கன்னா கோயில் செமையாக இருந்தது. மேலே இங்கெல்லாம் கீழே தங்குறதுக்கு வந்தாச்சு. கீழே சாமியை பார்த்துட்டு இங்கே புளியோதரையும் சக்கரை பொங்கலும் வாங்கணும். புளியோதரை வேறு லெவலில் இருந்தது. ஒரு பார்சல் 15 ரூபாங்க. எல்லா இடத்துலையும் விட திருத்தணியில் ப்ரைஸ் நான் பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும். என் பசங்க காலைல 6:30 மணிக்கெலாம் சாப்பிட்டு மதியானம் நல்ல பசியில் இருந்தாங்க. அதுக்கப்புறமெல்லாம் அவசரமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம கோயிலுக்கு வரும்போது கொஞ்சம் டைமெல்லாம் ஒதுக்கி தாங்க வரணும். அப்போ தான் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மன அமைதியாக ரிலாக்ஸாக பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போகலாம். மேலேருந்து கீழே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த இயற்கைக்கு ஈடு எதுவுமே சொல்ல முடியாது. அப்புறம் சூப்பராக இருந்ததுங்க. பாருங்களேன், மலைகள், அது கீழே செடி நிறைய இருந்தது. இந்த கோபுரம்லாம் இப்போ தான் கட்டிகிட்டு இருந்தாங்களாம். நல்லா இருந்தது. பட்டு இதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. நிறைய பேர் அன்னதானம் இருக்குது. மதியானம் 3 மணி வரைக்கும் அன்னதானம் இருக்குது. சாமியை நல்லா மனசார கும்பிட்டுட்டு வந்தேன். ரொம்பவே நன்றி சொல்லணும். ஏன்னா நான் போயிட்டு நேரடியாக சாமியை பார்த்துட்டு இவ்வளோ சீக்கிரம் வருவனாங்கிறது சந்தேகத்தில் அதை போயிட்டு வந்தேன். ஆனால் கடவுள் 5 நிமிஷத்தில் நல்ல தரிசனத்தை கொடுத்தாரு. இந்த திருத்தணி முருகனுக்கு ஒரு
நன்றி சொல்லிக்கிறேன். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மணியெல்லாம் அழகாக இருக்குங்க. நம்ம ஆன்லைனில் 300 400 கொடுத்துற மணியெல்லாம் இங்கே வெறும் 70 ரூபா 50 ரூபான்னாங்க. ஒரு மணி 70 ரூபான்னு சொல்லி நான் 50 ரூபாய்ன்னு வாங்கினேன். சூப்பராக இருந்தது எங்கள் பாப்பாவுக்கு. அப்புறம் நம்ம சின்ன பிள்ளையில சாப்பிடுவோம் இல்லைங்களா, ஐஸ்கிரீம், சேமியா ஐஸ்கிரீம். அப்புறம் என் தம்பி மேங்கோ வாங்கினான். ரொம்ப நல்லா இருந்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை.